முடக்கறுத்தானே சொல்லி நாங்க முடக்கொத்தானு சொல்றோம். அப்ப முடக்கு சக அறுத்தான் முடக்கொத்தான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி, நான் உங்கள் ரூபி. இன்னைக்கு வந்து மண் வாசனை தரக்கூடிய ஒரு சமையல்லாம் நாங்கள் சமைக்க போறோம். யாரும் சொல்லாத மூட்டு வரி ரகசியம் முடக்கத்தான் கீரை தோசை எள்ளு துவையல். வாங்கோ வீடியோக்கோ போலாம். ரைட், பாருங்கோ, இதுதான் முடக்கத்தான் கீரை. நாங்க போய் நேற்று ஆஞ்சோளந்து வச்ச நாங்கள் இதை நாங்கள் இப்ப காம்பு நில்ல போறோம். இலை எடுத்துட்டு காம்பு தேவையில்லை தானே, இப்படி இப்படி நில்ல போறோம். இருக்க போடுங்க. இப்படி இலையிலையா நாங்கள் எடுத்துருக்கிறோம். காம்பு இல்லாம இலையிலையா எடுக்க வரும். இது ஆடு சாப்பிடாதோ? சாப்பிடும். அதான் அது பூவரசில மரங்கள்ல மேல உயர்ந்து போகும். உயர்ந்து போறபடியா ஆடு கட்டாது. அப்ப அவைகளுக்கு நாங்கள்லாம் வெளிச்சு கொண்டு போறோம். இந்த கீரையின் பேரிலேயே அதன் குணம் அடங்கி இருக்கு. அது என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து முடக்கத்தானല്ലോ, முடக்கு சக அறுத்தான். முடக்கறுத்தானே சொல்லி நாங்க முடக்கொத்தானு சொல்றோம். அப்ப முடக்கு சக அறுத்தான் முடக்கொத்தான். அப்ப அதான் அந்த பேர். அந்த மூட்டு வெளிய அதை போக்கும். அதுக்காக முடக்கு அந்த மூட்டுகள்ல இருக்கிற இதுவரை போக்கும். அந்த வெளிய போக்குவதால முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் அப்படி இருக்குது. என்ன இது வந்து எங்கட வாய்வு தன்மையில இல்லாமல் போக்கும். அந்த உடம்பில உள்ள உடம்பில் உள்ள அது மூட்டு வலியை சரி செய்யும். அப்ப இது உண்மையிலே இது ஒரு மருத்துவ குணம் இல்லை. இதுதான் நாங்கள் இன்றைக்கு இதை வச்சுதான் நாங்கள் ஒரு சமையல் செய்ய போறோம். என்ன முடியுதோ? முடிஞ்சு. என்னுடைய அந்த இன்னும் ஒரு கத்தி வச்சிருந்தேன், பச்சை புடி வச்சிருந்தேன், கிறிஸ் கத்தி. அது இந்த விழுந்தோட பண்ணு உடைஞ்சிட்டு அப்போ வாங்க வேணுமே. மலையால போயிடாது. நீ இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது என்ன சொல்லுங்க, சின்னவர் பட்டங்கட்ட தடிகளை வெட்டுறாரு. அப்ப வெட்டி வெட்டி அது மொட்டையா போகுது தீட்டவ. உங்களுக்கு கத்தி இல்ல உள்ளி உடைக்க? அதுதானே கத்தி இல்லைன்னு எப்படி உடைச்சி தரேன். நீங்க அந்த மூளை வெட்டித்தாங்க, என்ன வெட்டி போட்டு போடுங்க. நான் கையால் உடைச்சிட்டு போட்டேன். உள்ளிகளுக்கு ஒரு வேலை சொன்னா எனக்கு இது வந்தா தான் அது செய்வர நினைக்கிறேன். சின்ன நாங்களுக்கு இப்படி தலை தெரியாது. நாங்க கடைக்கு போறதுக்கும் 10 ரூபா கேட்குறோம். கடைக்கு போறதுக்கு 10 ரூபா, வாரத்துக்கு 1 ரூபா காசு அடிக்கிறேன். புள்ளியல் இப்போ பெருசா இல்லை கேட்கிறேன். சோடா மைலோ பழம் கேட்கிறோம். அதுதான் வேணுமெண்டு. இந்த கப்புக்குள்ள தான் நாங்கள் இதை அரைச்சி எடுக்க போறோம். இப்போ 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை சுத்தப்படுத்தி எடுத்துருக்கிறோம். இதை இந்த கப்பில் போடுங்க. முதல்ல இது இஞ்சி துண்டு, 4 பல்லு பூண்டு, அது சின்ன வெங்காயம் கொஞ்சம். இவ்வளவு நாங்கள் நல்ல பசையாக அரைச்சி எடுக்க வேணும். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் போடுறோம். அதே அளவு மிளகு. இவ்வளவு நாங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். நல்ல பசையாக அரைச்சி எடுக்க வேணும். தண்ணி கொஞ்சமாக விடுவோம். இதனை அரைச்சி எடுத்துட்டு நல்ல பசையாக அரைப்பட்டுட்டு இப்படி அரைச்சி எடுக்க வேணும். நாங்கள் எள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள். எள்ளு வந்து நாங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துருக்கிறோம். வெள்ளை வடிவாக கழுவி வெயில காய வச்சுட்டு எடுத்துருக்கிறோம். செத்தல் மிளகாய் 8 மிளகாய் அதுவும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயமும் பூண்டும் 3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். தேங்காய் பூ திருவல் மற்ற நெல்லிக்காய் அளவு புளி புளி எடுத்துருக்கிறோம். இப்போ இவ்வளவும் எங்களுக்கு எள்ளு துவையலுக்கு தேவை. மேலே தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ நாங்கள் என்ன முதல்ல எள்ளை வறுப்போம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் நாங்கள் எள்ளு வறுத்தெடுக்கோம். சட்டி இப்போ வச்சுட்டோம். இனி இது காய விட்டு எள்ளை வறுப்பம் போட்டு சட்டி காட்டிட்டு இப்போ எள்ளு போட்டு வறுக்க போகிறோம். மிதமான தீயில வறுக்க வரும். என்ன சர்மி, எள்ளு கறி விடுமோ? எள்ளு கறினா என்ன செய்யும்? எள்ளு கறினா அப்புறம் எங்களுக்கு எள்ளு துவையல் வந்து சரி வராது. நாங்கள் அதுக்கு மாதிரி பொண்ணு அந்த வெடிச்சு வரையிட்ட இறக்கினா சரி.
வெடிக்குதேன் நாங்கள் இப்படி வெடிச்சு வரைக்க நாங்கள் இந்த பொண்ணு வரையும் அப்பேக்க ரக்கம் கறி போகும். இந்த எள்ளில சர்மி நிறைய கல்சியம் இருக்கு இந்த எள்ளில. அப்ப இது எங்க உடம்புக்கு நல்லது. அந்த கல்சியம் இந்த எலும்புகளுக்கு பலப்பா இருக்கும் பாத்தீங்களா. அப்ப இது நல்லா இருக்கும். இது வீட்லயே எல்லாரும் செய்து சாப்பிடலாம். சுத்தமான சாப்பாடு நல்லெண்ணெய் இதான் நாங்கள் இன்னைக்கு சமையலுக்கு எடுக்க போறோம். காணும் மிளகாய் இப்போ இதுக்க போட்டு எண்ணெயில பொரிக்க போறோம். இதுவும் கெடுக்காமல் நல்ல சிவப்பா எடுப்போம். ஒரு பொறுப்பா நல்லெண்ணெய் நுரைக்கும். நல்லெண்ணெய் நுரைக்கும். இந்த தோசைகளெல்லாம் அந்த எடுபட சுவாமே சுத்தமான நல்லெண்ணெய்டா நுரைக்க வேணுமா. அதெல்லாம் உண்மையா சுத்தமான நல்லெண்ணெய். நுரைக்காத எண்ணெய் நல்லெண்ணெயே இல்லையா. இது எடுக்க போறோம். பொரிஞ்சிட்டு தானே அதே எண்ணெயிலேயே அந்த உள்ளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதையும் போட்டு எடுக்கிறோம். இது ரெண்டு வகை சிவக்கா வரும். கொஞ்சம் சிவந்தா சரி. இதே கணக்கில் எடுக்கிறோம். கருவேப்பு பிள்ளையை போடுச்சல நான் போட்டு விட்டேன். சிரிக்கிறேன் என்ன பார்த்து செத்தல மொண்டை முறிச்சு போட்டுருக்குறோம். இது கொஞ்சம் பொரிக்கட்டுக்கும். அது சரி இது இறாக்குவோம். இப்போ நாள் பொரிஞ்சுடு தோசைமா இல்லாத இட்லி மாவும் எடுக்கலாம். நாங்கள் தோசைமா தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கு புளிச்சிருக்குது என்ன இங்கே பாருங்க. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு இதால ஒரு அரை ஸ்பூன் போட சரி சரி, தேவையான அளவு உப்பு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இந்த தோசை மாவோட சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். நல்ல பச்சையா இருக்கு என்ன. நல்ல பச்சை கலர்ல வந்துட்டு இந்த கிரீன் தோசை செய்ய போறோம். கிரீன் தோசை இதுக்கு தாளிச்சு போடக்கூடாது. இந்த தோசைக்கு தாளிச்சு போடப்படாது. ஏனண்டா இதுஇந்த முடாக்கொத்தான் கீரையில உள்ள மருத்துவ குணம் எங்களுக்கு முழுமையா கிடைக்க வேணும். அப்ப நாங்க தாளிச்சு போடாமல் இப்படியே நாங்கள் தோசைக்கல்லில வாத்தெடுப்போம். தோசைக்கு தோசைக்கல்ல வைக்க போறோம். தோசை சுடுறதுக்கு இன்னைக்கு நெல்லெண்ணெய் பூசி பூசி தான் தோசை சுட போறோம். அப்ப ஒரு பாத்திரத்துல நாங்கள் நெல்லெண்ணெயை ஊற்றி வைப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தான் நாங்கள் தோசை மாவாக்க போறோம். நிலவு மாதிரி வேற ஒன்று சொல்றாங்க. தோசை அந்த நிலா மாதிரி வட்டமா பாத்தீங்க நல்ல கண்ணெல்லாம் விழுந்து வருது. என்ன பச்சை தோசை ஒரு வடிவு தானே. நல்லெண்ணெய் விடுறதுக்கு இது மூட்டு வலிக்கு ஒரு நல்லதோ. முடக்கத்தானோட நல்லெண்ணெய் சேர்ந்தா இன்னும் முழுமையான மருத்துவம் எங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நல்ல சிவக்க வர விட்டு பிராட்டி எடுக்க வேணும் நாங்கள். சரி பிராட்டி விட நெல்லெண்ணெய் விட்டாச்சு. இதை நாங்கள் ரெண்டு பக்கமும் பிராட்டி எடுப்போம். என்ன நல்லா சிவக்க எடுக்க வேணும். பாருங்க இந்த முடக்கத்தான் கீரை தோசை எப்படி இருக்குதுண்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன நல்ல கிரீன் தோசை நல்லா தூக்கி அந்த நல்ல சொப்டான தோசை சொப்டா இருக்குது. நெல்லெண்ணெயை விட்டாதானே நல்ல ஒரு வாசனை வருது. என்ன இது வந்து பாட்டி காலத்து ரகசிய தோசை. இந்த தோசை பாட்டி காலத்து ரகசிய தோசை. ஆனால் இதை வந்து எங்கிற அம்மம்மாக்கள் அப்பம்மாக்கள் அதை செய்து சாப்பிட்டதை எங்களுக்கு சொல்லி தந்தவை. நாங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு அதை செய்து காட்டுறோம். இது நல்லா இருந்தவையா நாங்கள் நல்லா இருக்கு வெளியே மற்றது. இது வந்து இந்த எல்லாரும் மடுக்க குடிக்கமாக இருக்கு எங்களுக்கு. அவன் சொன்னோம் இது இப்படி வேரியெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பிரயோசனப்படுத்தல இப்படி உங்களுக்கு செய்து சாப்பிடுங்கோ. இப்படி மூட்டு வலிக்கிறதுக்கெல்லாம் நல்லது எங்களுக்கு சொல்லிக்கணும். அதை அதால நாங்கள் செய்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டா ஒரு என்ன ரசம் நாங்கள் வச்சு குடிப்போம். அந்த ஒரு சுவை இருக்கு அதுல. நல்ல ஒரு வாரத்துல ஒரு முறையாவது நாங்கள் இதை செய்து சாப்பிடுறோம். நல்ல உடம்புக்கு நல்ல மிளகு சின்ன சீரகம் அந்த போடுறது மிளகு உரைக்குதல்ல சாதுவா. அப்ப நல்லா இருக்கு. இப்ப நான் எள்ளு துவியலுக்கு நல்லெண்ணெயில எல்லாம் பொறிச்சு வச்சிருந்த நாங்களான இதை நாங்கள் இந்த
இதில் கிண்ணத்தில் போட்டு நாங்கள் இடிக்க போகிறோம். இதை அரைச்சி எடுக்க போகிறோம். நானும் தான் சுட்டு கொண்டு இருக்கிறேன். அரைச்சி எடுத்து கொண்டு வாங்க. அரைச்சி எடுத்து சாப்பிடுவோமே இல்லை. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போடுறோம். இது களப்புளி எடுத்து ஊற வச்சிருந்த நாங்கள் அந்த புளி கரைசலையும் நாங்கள் இதோட சேர்க்கிறோம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாங்கள் இதை அரைக்க போகிறோம். வடிவம் மூடி அரைச்சி எடுத்துக்கொண்டு வரேன். நான் நல்லா பசையாக அரைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இந்த துரி வச்சிருந்த தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து அரைக்க வேணும். அதோட வறுத்து வச்சிருந்த எள்ளு அதையும் இதோட சேர்த்து அரைப்போம். நல்லா பசையாக அரைச்சி எடுக்கப்படாது, குறகுறப்பு தன்மையாக அரைச்சி எடுக்க வேணும். அப்போ தான் இந்த எள்ளு துவையல் நல்லா இருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்து கொண்டு வரேன். சம்பளம் ரூபி என்ன அவள் கேட்கல அங்கே நிற்கலாம். துவைய அது சம்பளம்னு சொல்லி உங்களுக்கு வாயில் சம்பல் தான் வருது. தோசையும் சம்பலும். இந்த பாருங்க அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டேன். பசையாக இருக்கப்படாது. இந்த பாருங்க பார்க்கவே தெரியுது தேங்காய் பூ எல்லாம் அந்த கொஞ்சம் நறுவல் அரைப்பட்டுருக்குது. இந்த பருவம் தான் சரி இந்த தோசைக்கு. பாட்டி காலத்தில் உடக்கத்தான் தோசை. அதுக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு எள்ளு துவையல் செய்திருக்கோம். வித்தியாசமாக நெடுகலும் மிளகாய் சம்பா தக்காளி சட்னி அது தண்டு செய்கிறது. இன்றைக்கு வந்து எள்ளு சேர்த்து எள்ளு துவையல் ஒன்று செய்திருக்கிறோம். சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு கொமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்க. எல்லாம் மூலிகை சேர்ந்த இதே சாப்பாடு இன்றைக்கு நல்லா இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு தட்டி விட்டு போகாதங்கோ, வடிவாக பாருங்கோ. பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. உங்களோட நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு புல் கட்டு நல்லா இருக்கு. எங்கே முடியுது உங்களுடைய பறிச்சு சாப்பிட போ இல்லை எனக்கு காணுமா? எனக்கு சரி. இது இந்த துவையல் கொஞ்சம் போடுங்க. எள்ளு துவையல் கொஞ்சம் போடுங்க. சூப்பராக இருக்கு.